கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்த பெயரை கேட்டாலே கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு உடலில் நாடி நரம்புகள் சிலிர்த்தி எழும் ஒரு மந்திர பெயர். நான் என்னை உலகின் சிறந்த கால்பந்தாட்ட வீரராக கருதுகிறேன். நீங்கள் சிறந்தவர் என்று நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களால் முடிந்த அனைத்தையும் ஒருபோதும் அடைய முடியாது. இது கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பொன்மொழி. கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களையே உலகிலேயே முதன்முறையாக அதிகபட்ச ஊதியமாக $1 பில்லியன் சம்பளமாக வாங்கியவர். கூகுள் தேடலை அதிக அளவில் தேடும் பெயராக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் கால்பந்தாட்ட வீரர். உலகிலேயே இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தொண்டுள்ளத்தோடு அதிக அளவில் நன்கொடைகளை $1 மில்லியன் வாரி வழங்கும் விளையாட்டு வீரர்களில் ஒரு ஒப்பற்ற வள்ளல். இதுபோன்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நீங்கள் இன்னும் இணையத்தில் தேடினால் ரொனால்டோ பெற்ற பதக்கங்கள், விருதுகள், புரிந்த சாதனைகள் என மலைக்க வைக்கும் தகவல்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வளவு உலக புகழ் வருவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இந்த அளவிற்கு அவர் வளர்ந்தது ஏதோ ஒரு மாய மந்திரம் அல்ல. ஒரு இலக்கை நோக்கிய உறுதியான திட்டமிடல், அயராத உழைப்பு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் வெற்றியை நோக்கியே இருந்த அவரது பயணம், இவையெல்லாம் தான் காரணங்கள். ஒரு கட்டத்தில் இனி ரொனால்டோ அவ்வளவுதான், கால்பந்தாட்ட மைதானத்தில் கூட அவர் கால் வைக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதிலிருந்து மீண்டு அவர் உலகின் நம்பர் 1 கால்பந்தாட்ட வீரராக வாழ்வில் வெற்றி கொடி நாட்டிய கதை இது. உங்கள் வாழ்வில் உங்கள் லட்சியங்களை நீங்கள் அடைய உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு தன்னம்பிக்கை தாரக மந்திரம் இந்த கதை. 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி போர்ச்சுகலில் பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரது தந்தையார் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகரான ரொனால்ட் ரீகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தார். அந்த காரணத்தினாலே தன்னுடைய மகனுக்கும் ரொனால்டோ என்ற பெயரையும் அவர் சூட்டினார். இளம் வயதில் ரொனால்டோ வளர்ந்ததெல்லாம் சான்டோ ஆண்டோனியோ என்ற பகுதியில்தான். வீட்டில் கடைக்குட்டி ரொனால்டோ. அவருக்கு 2 அக்காக்களும் ஒரு அண்ணனும் இருந்தார்கள். அம்மா சமையல் வேலை பார்த்தார். அப்பா முனிசிபாலிட்டியில் தோட்டக்காரர். அதோடு ரொனால்டோவின் அப்பா குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாக இருந்தார். கேட்க வேண்டுமா, வீட்டில் வறுமை தாண்டவமாடியது. ரொனால்டோவை கருவில் சுமந்திருந்த பொழுது வீட்டில் எல்லோருமே கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் தான் சாப்பிடுகின்றோம். இந்த குழந்தை வேற வேண்டுமா என்கின்ற எண்ணம் அவரின் அம்மாவுக்கு தோன்றியது. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் கருவை கலைக்க முடியாது, அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று மறுத்துவிட்டார். சரி, 3ஓடு 4ஆவதா ஒன்று இருந்துட்டு போகட்டுமே என்ற எண்ணத்தில் கருவை கலைக்காமல் விட்டு விட்டார் அந்த தாய். சிறியதொரு அறை. இரவு பொழுதில் அதற்குள் ரொனால்டோ, அண்ணன் ஹியூகோ, அக்காக்கள் காஷியா, எல்மா 4வரும் ஒட்டிக்கொண்டு படுத்து கிடப்பார்கள். புரண்டு படுக்க முடியாது. இஷ்டத்திற்கு கைகால் நீட்டி படுக்க முடியாது. ரொனால்டோ மிகச்சிறிய வயதிலிருந்தே ஒரு ஃபுட்பால் பைத்தியம். ஒரு கால்பந்து வாங்கக்கூட காசு இருக்காது. ஆனால் ரோட்டில் இறங்கினாலே கால் தானாக பந்தை உதைப்பதற்கு நீளும். வாட்டர் பாட்டில், கந்தை துணி என உதைப்பதற்கு தோதாக எது கிடைத்தாலும் விடமாட்டார். தெருவில் உதைத்து உதைத்து உருட்டி கொண்டே போவார். இவரின் சக தோழர்களும் தெருக்காரர்களும் கேலி செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். ஒரு நாள் தெருவில் கந்தை துணியை பந்து மாதிரி சுருட்டி செய்து அதில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த ரொனால்டோவை ஒரு ஆச்சரியமாக பார்த்தார். தம்பி, இங்கே வா. பாலை உதைத்தபடியே ரொனால்டோ அந்த மனிதரின் அருகே சென்றார். சொல்லுங்க சார், நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆப்போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர் கூறினார், நான் உலகின் தலை சிறந்த ஒரு கால்பந்தாட்டு வீரராக மாறுவேன் என்று அவர் கூறினார். அப்பொழுது அவர் அவரை கேலி செய்தார். எப்படி உன்னால் அது முடியும்? உனது உடல் அதற்கு தகுதியானதாகவே இல்லையே என்று கூறினார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக உலகின் தலை சிறந்த ஒரு கால்பந்தாட்ட வீரராக நான் மாறுவேன் என்ற ஒரு அதீத தன்னம்பிக்கை ரொனால்டோவிடம் அந்த வயதிலேயே இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கால்பந்தை அவர் வாங்கிவிட்டார். 11 வயதிலிருந்தே சின்ன சின்ன கால்பந்து விளையாட்டுகளில் பங்கெடுக்கவும் ஆரம்பித்து விட்டார். கால்பந்து மைதானத்தில் துள்ளி துள்ளி ஓடும் கால்கள், பந்தை லாவகமாக விரட்டும் திறமை, குறிபார்த்து பந்தை கோல் போஸ்டில் அடிக்கும் சாமர்த்தியம் பார்ப்பவர்களை வசீகரிக்கக்கூடியதாக இருந்தது. யார் இந்த பையன் என்று பார்க்கின்றவர்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது ரொனால்டோவிற்கு 12 வயது இருக்கும். போர்ச்சுகலில் இருக்கும் ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கிளப் 3 நாட்கள் தங்கள் அணிக்காக விளையாட அவருடன் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டது. அதற்காக அவருக்கு கிடைத்த ஊதியத் தொகை 1500 பவுண்டுகள். ஒரு பக்கம் கால்பந்து விளையாட்டு வா வா என்று அவரை அழைத்துக் கொண்டிருக்க, பள்ளி வாழ்க்கை அவருக்கு நரகமாக இருந்தது. அவரால் பள்ளி படிப்பில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அப்பொழுது அவர் 6வது கிரேடு தான் படித்துக் கொண்டிருந்தார். பள்ளியில் ஒரு பிரச்சனை. ஆசிரியர் மரியாதை குறைவாக ரொனால்டோவை பேச அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உட்கார்ந்திருந்த நாற்காலியை தூக்கி ஆசிரியரை நோக்கி வீசி எறிந்து விட்டார். பிறகென்ன, பள்ளியில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள். வீட்டிற்கு வந்தார் ரொனால்டோ. அம்மா, உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கிறதா? என்ன விஷயம், ஏன் இப்படி கேட்கிறாய் என்று கேட்கிறார் தாய்.
இல்லை, என்னால் இனிமேல் படிக்க முடியவில்லை. முழு நேரமும் ஃபுட்பாலில் கவனம் செலுத்தப் போகிறேன். என்னால் ஃபுட்பாலில் மிகப்பெரிய ஆளாக வர முடியும். படித்து நான் சம்பாதிப்பதை விட மிக அதிகமாக நான் இந்த ஃபுட்பாலில் சம்பாதிப்பேன் என்று தாய்க்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அம்மாவிற்கோ ரொனால்டோவின் நம்பிக்கை ஆச்சரியத்தை தரவில்லை. ஏனென்றால் அவருக்கு ரொனால்டோவின் திறமை நன்றாகவே தெரியும். சரி, படிப்பு இல்லை என்றாலும் வேறு பக்கம் கவனம் போயிடக்கூடாது. ஃபுட்பால் மட்டும்தான் உன் சிந்தனையாக இருக்கணும், சரியா? தாய் அவருக்கு அறிவுரை கூறுகிறார். ரொனால்டோவிற்கு அப்பொழுது 15 வயது. அப்பொழுதுதான் ஒரு இடி போன்ற செய்தி அவருக்கு வந்தது. ஏதோ ஒரு பிரச்சனை, இதயத்தில் லேசாக வலி என்று மருத்துவரிடம் பரிசோதிக்க சென்றவருக்கு 1000ல் ஒருவருக்கு ஏற்படும் ஒரு வகையான அபூர்வமான ஒரு இதய கோளாறு அவருக்கு இருந்தது. அதன் பெயர் டாக்சிகார்டியா. அதாவது ஒரு மனிதருக்கு சாதாரணமாக இருக்கும் இதய துடிப்பை விட அதிகமாக இருக்கும். அப்பொழுது ரொனால்டோவுக்கு இருந்தது 2 வாய்ப்புகள் தான். ஒன்று, ஓடாமல் ஆடாமல் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு ஃபுட்பாலை மூட்டை கட்டி வைத்துவிட்டு வேறு வேலையை பார்க்க போய்விட வேண்டும். இரண்டாவதாக, அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மீண்டெழ முடியுமா என்று அவர் பார்க்க வேண்டும். அது மிக மிக ஆபத்தான அறுவை சிகிச்சை. அன்றைக்கு இருந்த சூழலில் அந்த ஆபரேஷனை செய்து கொண்டு உயிர் பிழைப்பதே மிகவும் கடினம். அந்த சூழலில் கூட 2வது வாய்ப்பை தான் கையில் எடுத்தார் ரொனால்டோ. அம்மா எவ்வளவோ எடுத்து சொன்னார். பயப்படாதீர்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மறுபடியும் ஃபுட்பால் விளையாட வருவேன் இந்த தன்னம்பிக்கையுடன் சொன்னார் ரொனால்டோ. ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. சில நாட்களிலேயே தனக்கு பிடித்தமான கால்பந்தை விரட்டிக் கொண்டு மைதானத்தில் இறங்கிவிட்டார் ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் எளிமையான தொடக்கங்களும் இன்றைய நட்சத்திர அந்தஸ்தும் அவரது கடின உழைப்பு, திறமை மற்றும் விடாமுயற்சியின் விளைவாகும். இது அவரை லிஸ்பனுக்கு பயணிக்க வைத்தது. 12 வயதில் தாயகத்தை விட்டு லிஸ்பனுக்கு கால்பந்து பயிற்சிக்கு சென்றார் அந்த சிறிய சிறுவன். வீட்டு நினைவால் அழுதான். பள்ளியில் அவனை ஆசிரியர்கள் கேலி செய்தார்கள், அவன் ஏழ்மையையும் தனிப்பட்ட தோற்றத்தையும் வைத்து. ஆனால் அவன் அமைதியாக பயிற்சியில் மூழ்கினான். ஒரு நாள் எனது உழைப்பை உங்களுக்கு பதில் பேசும் என்ற நம்பிக்கையில் 17 வயதில் ஸ்போர்ட்டிங் லிஸ்பனுக்காக முதல் முறையாக மைதானத்தில் களமிறங்கிய ரொனால்டோ அங்கேயே தனது திறமையால் உலகின் கவனத்தை ஈர்த்தான். சில மாதங்களில் மான்செஸ்டர் யுனைடெட் பயிற்சியாளர் சர் அலெக்ஸ் பெர்குசன் அவனை கண்டுபிடித்து இங்கிலாந்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கேதான் உலகம் முழுக்க ரொனால்டோவின் பெயர் ஒலிக்க ஆரம்பித்தது. தொடர்ந்து பல வெற்றிகளை குவித்து கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்து உலகின் நம்பர் 1 வீரராக உயர்ந்தார் ரொனால்டோ. அவர் வாழ்வில் அவர் படைத்த சாதனைகள்: 5 முறை பேலன் டி ஓர் விருதுகளை வென்றுள்ளார். 4 முறை யூரோப்பியன் கோல்டன் ஷூ. 5 முறை UEFA சாம்பியன்ஸ் லீக். தனது அணியான போர்ச்சுகல் தேசிய அணிக்காக அதிக கோல்கள் அடித்த வீரர். அதாவது 120க்கும் அதிகமான சர்வதேச கோல்கள். UEFA சாம்பியன்ஸ் லீக் வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்தவர். அதாவது 140க்கும் அதிகமான கோல்கள். சாம்பியன்ஸ் லீக்கில் அதிக முறை ஹாட்ரிக் அடித்தவர். சர்வதேச கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த ஒரே வீரர். 200க்கும் அதிகமான சர்வதேச ஆட்டங்களில் 120க்கும் அதிகமான கோல்களை அவர் அடித்துள்ளார். தன் வாழ்நாளில் அனைத்து வித போட்டிகளையும் சேர்த்து 900 கோல்களை அடித்த உலகின் முதல் கால்பந்தாட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஏழ்மை, தடைகள், முழுமையான கல்வி இல்லை, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருக்கு தன் திறமை மீது இருந்த அபார நம்பிக்கை. கால்பந்தாட்ட விளையாட்டின் மேல் அவருக்கு இருந்த தீராத காதல். ரொனால்டோ ஒரு முறை ஒரு பேட்டியில் இப்படி சொன்னார்: கால்பந்து இல்லை என்றால் என் வாழ்க்கையே எனக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். ரொனால்டோவை உலகம் இன்று கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று அழைக்கின்றது. ஆனால் அதற்கு பின்னால் கவுண்ட்லெஸ் ட்ரைனிங் ஹவர்ஸ், கவுண்ட்லெஸ் டியர்ஸ், கவுண்ட்லெஸ் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கின்றன. அவரது வாழ்க்கை நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் கனவிற்காக நீங்கள் எவ்வளவு உழைக்கின்றீர்கள் என்பதே மிக முக்கியம். தோல்வி வந்தாலும் பயப்பட வேண்டாம், கடினமாக உழையுங்கள். உங்களது உழைப்பே ஒரு நாள் உலகம் உங்களை அறியும் வெற்றியாக மாறும்.